வரலாற்று நாயகனின் கதை. புரட்சியில் 10 ஆண்டு தலைவனாக தலை தூக்கி நின்று அரசியல் சாசனத்தை அறிந்து இல்லாதவர்க்கு என்று எளிமையாய் வாழ்ந்து அதிகாரத்தை வென்று புதிய அரசியல் செய்து அதிகாரப்பவரை தன் கையில் எடுத்து தமிழகத்தில் ஆட்சியாளராக நின்று எழுச்சி நாயகன் என்ற பட்டத்தை பெற்று பல நூறு மக்களின் பாசத்தை பெற்று ஒருநாள் ஆட்சி அமைக்க வழித்தடை இல்லாமல் செல்லும் புரட்சிக் கழகம் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் அக்கா எழுமலை யார் என்பதை பார்ப்போம். முதல்ல நான் 14 வயசில் இருக்கும்போதே நான் அரசியலுக்கு வந்துட்டேன். அரசியலுக்கு நானாக வரல, நான் அரசியலுக்கு தள்ளப்பட்டேன் சாதி ரீதியாக. அதாவது நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எருமுண்டி என்ற ஒரு குக்கிராமத்தில் பிறந்தேன். நான் விவசாய ஃபேமிலி தான், நம்ம ஃபேமிலி எல்லாமே மிக வறுமையின் கீழ் தள்ளப்பட்ட ஒரு குடும்பத்தில் நான் பிறந்து நான் வந்துட்டு இருக்கும்போது நம்ம சமுதாயத்தில் சாதி பிரச்சனை காரணமாக அங்கே சாதிய பிரச்சனைகள் நிறைய, அடக்குமுறை ஒடுக்குமுறை சாதிய பிரச்சனைகள் நிறைய நடக்கும். அதெல்லாம் பார்த்து வரும்போது இது என்ன, இந்த நம்ம கால சூழ்நிலைக்கு இந்த சாதி பிரச்சனை சாதி கொடுமை அதிகமாக நடந்துட்டுருக்கு. அப்போது நம்ம இதெல்லாம் எப்படி நம்ம இதை நம்ம எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னும் போது தான் அந்த 14 வயசுலேயே எனக்கு அறிவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய ஸ்டோரியும் புக்கையும் நான் படிக்கிற பழக்கம் இருக்குது. அப்போது அவருடைய வரலாறை படிக்கும்போது தான் எனக்கு முதல்ல நம்ம சமுதாயத்துக்கு, முக்கியமாக நம்ம சமுதாயத்துக்கு, நான் அந்த பட்டியலின மக்களுக்கும் பின்தங்கிய மக்களுக்கும், ஒரு நசுக்கப்பட்ட விளிம்பினிலிருந்து நசுக்கப்பட்ட மக்களுக்கு அறிவர் அண்ணல் அம்பேத்கருடைய வரலாறு கண்டிப்பாக தேவைப்படுதுனால அவருடைய வரலாறு படித்ததுனால அவருடைய அரசியல் எல்லா பட்டியல மக்களுக்கும், சாதாரண மக்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக அவருடைய கொள்கை கோட்பாடு வேணுன்றதுனால அவரால் ஈர்க்கப்பட்டது தான் இந்த அரசியல் வாழ்க்கை. நான் காலடித்து வச்ச கட்சின்னு நான் உங்ககிட்ட சொன்னது நான் என்ன அந்த கட்சியில் இணைச்சது அந்த கட்சியை விடுதலை சிறுத்தைகள். விசிகாவில் நான் ஏன்னா பரவலாக திருவண்ணாமலை மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், இந்த மாவட்டங்களில் மிக பரவலாக சாதியின் கட்டமைப்புக்குள் இந்த மாவட்டம் மேல் சாதி கீழ் சாதி என்ற ஒரு அடக்குமுறையில் அந்த மாவட்டங்கள் எல்லாமே இப்போ வரைக்கும் இருக்குது. அப்போ அதிகமாக இருக்குது இந்த இரட்டை கோலை முறை அப்படின்ற ஒரு பிரச்சனை, இந்த தெருவில் செருப்பு போடக்கூடாதுன்ற பிரச்சனை, தோளில் துண்டு போடக்கூடாதுன்ற பிரச்சனை. ஏன் எங்கள் அப்பா ஒரு ஊருக்காரங்க இருக்கிற நாங்கள் காலனியை சேர்ந்தோம், அங்கெல்லாம் ஊரு சேரின்னு தான் சொல்லுவாங்க. சேரியிலேருந்து ஊருக்கு போகும்போது பால் ஊற்ற போகும்போது சொசைட்டிக்கு பால் ஊற்ற போகும்போது செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, துண்டு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கள் அப்பா சொல்லி எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வளர அதை பார்க்கும்போது இதுக்கெல்லாம் நமக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் வேணுன்றதுக்காக 14 வயசுலேயே அதாவது 9th ஸ்டாண்டர்ட் 10th படிச்சுட்ருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது எனக்கு. அப்போது விடுதலை சிறுத்தையில் நான் முதல்ல ஒருத்தர் மூலியமாக கேள்விப்பட்டேன், இந்த கட்சி கோடி நம்ம சமுதாயத்துக்கான இது கட்சியே, அதனால் இதில் சேரலான்னும் போது நான் அதில் அம்பேத்கருடைய கொள்கை ஆல்ரெடி நான் ஒரு வரலாறு படித்ததுனால அதில் ஈர்க்கப்பட்டு முதல்ல 14 வயசுலேயே விடுதலை சிறுத்தைக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான் ஏதனா இந்த ஒரு விஷயத்துக்காக, இந்த சாதியின் அடிப்படையில் தான் அந்த கட்சியில் நான் என்னை இணைச்சேன்.